விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. கர்னல் பிரின்ஸ், நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ட்ரோன் தாக்குதலா இருக்கட்டும், ஏவுகணை தாக்குதலா இருக்கட்டும், இரவு நேரங்களிலேயே தொடர்ந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்காக நம்ம பிளாக் அவுட்ஸ் எல்லாம் கூட பண்ணணும். இப்ப பகல்லையும் அது ஆரம்பிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனால நமக்கு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? அதை பற்றி நீங்க சொல்லுங்களேன். ஓகே, நீங்க சொன்ன கருத்துல ஒரு சின்ன மாற்றம். பாகிஸ்தான் துருக்கியும் சைனாவும் நாடுகிறது இந்தியா மேல தாக்குதல் பண்ணால் அப்படின்றது கொஞ்சம் இது வரைக்கும் ஆகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, துருக்கியோட எக்யூப்மெண்ட்ஸும் சைனாவோட எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டே இருக்கும். அதை நம்ம நிறுத்தணும். அதுதான் நான் சொன்னேனே வழியா. இது வரைக்கும் பாகிஸ்தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாடுல எங்களுக்கு போர்ல பங்கேற்றுங்க அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய திருப்பம் ஆயிரும். அது இன்னும் அவங்க பண்ணல. அதனால அந்த அந்த நியூஸை நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எப்போ தீருதோ அவங்க ட்ரோன்ஸ் திருப்பியும் ஃபிளைட் மூலமா வர வைக்கிறதுக்கு சைனால இருந்தும் துருக்கியிலிருந்து வர வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இப்போ உங்க ஸ்பெசிபிக் கேள்வி, இனிமேல் இந்த ட்ரோன்ஸ் தாக்குதல் இங்க நடக்கும்போது நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அதுதானே கேட்டீங்க. இப்போ உங்களோட கேள்வி. இந்த ட்ரோன் தாக்குதல் இப்ப பகல் நேரங்கள்லயும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில கூட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்கு. இதனால நமக்கு பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதுதான் சற்று முன் நான் சொன்ன மாதிரி, இப்போதைக்கு அவங்க சோங்கார் ட்ரோன்ஸ் அசிஸ் கார்டு, இது ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன், குவாட்காப்டர் மாதிரி ஒரு ட்ரோனு. இது ஆனா சின்ன ஏரியா கொடுக்கும். அதுல ஃபயர் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி பேசிக்கா கேமராஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி நம்மளோட நம்மளோட உளவு பார்க்குற விதத்துல அவங்க பண்றாங்க. அந்த உளவு பார்க்கும்போது அதுல இருக்கிற கன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி சிலதுல மிக்ஸ் பண்ணி அனுப்புற மாதிரி தெரியுது. சிலதுல பாம்ஸ் போட்டு அந்த பாம்ஸை ட்ராப் பண்ணாங்க. அதுதான் அங்க பூஞ்ச், ரஜோரியில எல்லாம் ட்ராப் பண்ண மாதிரி தெரியுது. இதோட ரேஞ்ச் 3 to 5 கிலோமீட்டர்ஸ்னால அதுக்கு மேல அது வர சான்ஸ் இல்லை இந்த ட்ரோன்ஸ். இப்போ இது ஒரு நம்ம எங்க பாஷையில சொல்லணும்னா ரெகானசன்ஸ் பண்ணி உளவு பார்த்து அது என்னென்ன எப்படி இருக்குதுன்ற, எங்கெங்க எந்தெந்த பில்டிங் இருக்கு, எங்கெந்த வீடுகள் இருக்கு, எங்கெங்க ரிலிஜியஸ் பிளேசஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் அவங்க நோட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ட்ரோனை பின் பாயிண்ட், அந்த கோஆர்டினேட்ஸ்ல பின் பாயிண்ட் பண்ணி அவங்க அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ட்ரோன். ரெண்டாவது ட்ரோன் நைட்ல யூஸ் பண்ண அது ஒரு ஸ்டெல்த். இப்போ முன்னால இது வரைக்கும் அவங்க ட்ரோன் இங்க கிராஸ் ஆகிறது தெரியாம இருக்கிறதுக்காக நைட்ல யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது, நம்மளும் நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் அங்க மிசைல்ஸ் எல்லாம் அனுப்புறதுனால ஓரளவுக்கு வார் ஓப்பன் ஆகிறதுனால காலையிலேயே அவங்க ட்ரோன்ஸ் அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க. இப்போ அந்த ட்ரோன்ஸ் காலையில் அனுப்புறதுல அது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயும் ஸ்பாட் ஆகலாம். மல்டிபிள் ஏரியாஸ், அதாவது நம்ம நேர்ல பார்க்க முடியாது, விஷுவல் ரேஞ்சில் இருக்காது. ஆனால் RF ரேஞ்சில் இருக்கும். RFனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும். இதுல நம்ம அந்த ட்ரோனை கைப்பற்றலாம். இல்லைன்னா அதை இன்எஃபெக்டிவா பண்றதுக்கு கவுண்டர் ட்ரோன் மெஷர்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ட்ரோன் வார்ஃபேரோட இது நான் கைனெட்டிக் ஸ்ட்ரைக்னு சொல்லுவோம். அதாவது ட்ரோனை நம்ம இதுல ஒரு பாம்போ ஒரு ஏவுகணை வச்சு நம்ம அதை வீழ்த்துறது இல்லை. கைனெட்டிக் ஸ்ட்ரைக்னா இப்போ ஃபியூச்சர்ல லேசர் வச்சு அந்த ட்ரோனை நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். அந்த லேசர் டெக்னாலஜி இன்னும் ஃபுல்லா நம்ம கிட்ட இல்ல, இஸ்ரேல் கிட்ட இருக்கிற மாதிரி. அதனால இது தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தாக்குதல் தொடர்பான முழு விளக்கங்களையும் அளிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நாம் பேசி வந்த விஷயங்கள், பாகிஸ்தான் என்னென்ன மாதிரியான ஆயுதங்களை வைத்திருக்கிறது, என்னென்ன மாதிரியான தாக்குதல்களை முன்னெடுத்தது, அதை எப்படியெல்லாம் இந்தியா தரப்பிலிருந்து முறியடித்தோம் என்பதை கர்னல் பிரின்ஸ் அவர்கள் விளக்கிக் கொண்டிருந்தார்கள். முப்படை தளபதிகளோடு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்துகிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறையின் சார்பில் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது.
தொடர்ந்து நம்ம விருந்தினர் கர்னல் பிரின்ஸ் அவர்களிடம் பேசலாம். கர்னல் பிரின்ஸ், இந்த நேரத்தில் நம்ம ட்ரோன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஆயுதங்களையும் ரொம்ப அவுடேட்டடான விஷயங்களையும் தான் பாகிஸ்தான் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். லோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை வச்சு இந்தியா கிட்ட பாகிஸ்தான் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில பாகிஸ்தான் கடைசி கட்டமா நம்பி இருக்கிற ஆயுதங்கள்லாம் என்ன? அவங்க பிரம்மாஸ்திரமா நம்பி இருக்க விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. பாகிஸ்தானோட ஆயுதங்கள் எல்லாம் ஓல்டு டெக்னாலஜின்ட்டு நம்ம சொல்றது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது சரியில்லை. இன்ஃபேக்ட் ட்ரோன் வார்ஃபேர்ல ட்ரோன் டெக்னாலஜி சொல்ல போனா அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோன்ஸ் ஃப்ரம் டர்க்கி எடுத்திருக்கிறாங்க. துருக்கியில எடுத்த ட்ரோன்ஸ் சீப்பாவும் இருக்கு. நிறைய அர்மேனியா அசர்பைஜான் வார்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி பேட்டில் ஹார்டன்ட், அதாவது பேட்டில் யூஸ் பண்ண மாதிரி அது டெஸ்ட் பண்ண ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் இல்லாம கொஞ்சம் விலை கம்மியா இருக்கிற ட்ரோன்ஸ் அது. இப்போ பாகிஸ்தான் அது இன்னும் கூட்டு தயாரிப்பை அது இன்னும் அது பண்ணல. ரெண்டாவது, இப்போ அவங்க அமைச்ச ட்ரோன்ஸ் அதுவும் சோங்கா ட்ரோன்ஸ். இது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ட்ரோன்ஸ். அதாவது அது குவாலிட்டி சரியில்லாத ட்ரோன்ஸ் இல்லை. சோங்கா ட்ரோன்ஸ்ன்றது அது லோ காஸ்ட். ஆனா இப்போ லைக் எவ்வளோ காசு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இது வேற ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு. இது வெறும் வேவு பார்க்கறதுக்காக யூஸ் பண்றதுனால, கேமரா இருக்கிறதுனால, அது லைட் வெயிட்டா இருக்கனால அவ்வளோ பெருசா அவங்களுக்கு வேண்டாம். கோட் காப்டர்லயே அந்த வேலையாயிரும். அதனால அந்த ட்ரோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரோன்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வர ட்ரோன்ஸ் ஹெவி வெயிட் ட்ரோன்ஸா இருக்கலாம். அது இந்த ட்ரோன்ஸ் நான் சொன்னது 3 to 5 கிலோமீட்டர் தான் போகும். பட் இனி வர ட்ரோன்ஸ் எல்லாம் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரும் டிராவல் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ அது இன்லேண்ட்ல இருந்து அவங்க அனுப்புவாங்க. மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த முஷீர் ஏர்பேஸ்ல இருந்து அவங்க அனுப்புறது. அந்த ஏர்பேஸை நம்ம தகர்த்தி இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் ட்ரோன்ஸுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம அடிக்கணும். ரன்வே அவ்வளவு பெருசா தேவை இருக்காது. அதனால அந்த ட்ரோன்ஸ் எப்போ அதை ஓரளவுக்கு நம்ம ஸ்தம்பிச்சிருக்கோம்னு கூட சொல்லலாம். அது இனிமேல் போக போக பார்க்கணும். அவங்க வேற இடத்துலயும் ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்களா? பிகாஸ் வார்ன்றப்போ அவங்க ரிசோர்சஸை மல்டிபிள் இடத்துல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் when we hit the air assets, ஒரேடியா எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்களோட ஏர் பவர், ஏர் சுப்பீரியாரிட்டியை நம்ம கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அது அவ்வளவு ஈஸியாகவும் இல்லை, ஒரேடியாவும் நம்ம பண்ணவும் முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரடேஷன் ஆயிட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன். நிச்சயமா நீங்க சொல்ல வரதை புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நேரம் நம்ம பாகிஸ்தானோட ராணுவ பலம், தளவாடங்கள், அவங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள், ஏர்பேஸ் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ மனித ஆற்றலுக்கு வருவோம். ராணுவ வீரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் தான் சொல்லப்போனா ரொம்ப முக்கியமான விஷயம் போர்ல அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த வகையில பார்க்கும்போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க? ஒரு இந்தியன் சோல்ஜர் வெர்சஸ் பாகிஸ்தான் சோல்ஜர் ஒரு கம்பேரிசன் கொடுங்களேன். இது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. குவான்டிட்டியில நான் சொல்லும் போது we are 1:3 அதை நான் சொல்லலாம். அப்புறம் எஃபெக்டிவ்னஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நிகராக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நிறைய ஃபோர்ஸஸ் கூட பண்ணியிருக்கிறோம். அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் வச்சு சொல்றோம். The ingenuity, daringness and courage of the Indian soldier பத்தி சொல்றேன் நான். அது எதுக்குமே நிகராகாது. லீடர்ஷிப் ஆஃப் இந்தியன் ஆஃபீஸர்ஸும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்ட்டு அமெரிக்கா கூடயும், ஆஸ்திரேலியா கூடயும், ஜப்பான் கூடயும் நம்ம பண்ண ஜாயிண்ட் எக்ஸசைஸ்ல அவங்க இன்டர்னலா எங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் இதை பத்தி நான் சொல்றேன். அதனால ரெண்டாவது கமிட்மெண்ட். இப்போ அவங்களோட ஒரு டெக்னிக் பாத்தீங்கன்னா, அவங்களோட சோல்ஜர்ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு பார்டர் ஏரியால வீடெல்லாம் கொடுத்து அவங்கள வசதி எல்லாம் கொடுத்து அங்க செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன்லாம் அப்படி இல்லை. அதனால அவங்க சோல்ஜர்ஸ் பார்டர்ல இருப்பாங்களே வெளியே அது இவ்வளவு கமிட்மெண்டா போர் நடத்துவாங்களான்றது தெரியாது. 2-3 நாளைக்கு முன்னால் நம்ம கேள்விப்பட்டோம், பல்சிஸ்தான்ல இருந்து அங்க ரிவோல்ட் ஆயிருக்கு, எல்லா சோல்ஜரையும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. மூணாவது, அங்க முனீர் ஃபேக்ஷன், அதாவது அங்க இருக்கிற சீஃப், ஆர்மி சீஃப் ஃபேக்ஷன், அவருக்கு எகெயின்ஸ்டா இருக்க ஃபேக்ஷன்
இந்த மாதிரி இன்டர்னல் அண்ட்ரெஸ்ட் இல்ல சிமரிங் டிஃபரன்சஸ் அந்த அங்க இருக்க சோல்ஜர்ஸ்குள்ள இருக்குன்ட்டு இங்க வருது நம்மளுக்கு நியூஸ். இதெல்லாம் லாஜிக்கல். நம்ம வந்துட்டு திடீர்னு ஒரு நம்மளும் வதந்தி பரப்புறோம்னு இல்லை, இதெல்லாம் ஆக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அவர் அந்த ஸ்பீச் கொடுத்தது நிறைய பேத்துக்கு அங்க இருக்க சோல்ஜர். பிகாஸ் யார் போரை வந்து வெறுப்பாங்க, போர் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்கன்னா வீரர்கள். ஏன்னா அவங்கள உயிரை பணைய வைக்கணும், அது அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்னால அவங்களோட ஆக்ஷன்ஸ், இந்த பேல்காம் ஆக்ஷன்னால இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் ஒரு உண்டாக்குதுன்னு அவங்களும் புரிவாங்க. பேசுறது என்ன வேணா பேசலாம், ஆனா இன்டர்னலி அவங்க ஒரு லாஜிக்கலா பார்க்கும்போது அவர்னால தான் வந்திருக்குன்னு இருக்கும்போது அவங்களோட மொரால்லாம் கொஞ்சம் இப்போ கம்மியா இருக்கும். ரெண்டாவது, தே ஆர் எகெயின்ஸ்ட் ஹையர் மோர் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸஸ் அப்படின்றப்போ அதே ஒரு பாதி மொரால் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம போன வார்ல இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும். இன்னைக்கு வந்து எகெயின் ஏர் பேசஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். அந்த வார்ல பார்த்தா நம்மளோட சுப்பீரியாரிட்டி வந்து ப்ரூவும் ஆயிருக்கு ஆன் கிரவுண்ட். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இருக்க ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென்னோட மொரால் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நேவியை வந்து நம்ம சுத்தி ஆல்ரெடி வளைச்சிட்டோம். நேவி வந்து எஃபெக்டிவா அவங்க பண்ண முடியாது. அதுவும் நம்ம ஒரு இதுல நம்ம இப்போ பாக்குறோம். அவங்களோட சப்மரீன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்க சப்மரீன்ல ஒன்லி 2 தான் ஃபங்க்ஷனலா இருக்கு. 8 இல்ல 5 சப்மரீன் இருக்க வேண்டியது, ஆனா 2 தான் இருக்குது. ஸோ அதனால நேவி வாஸ் ஆல்மோஸ்ட் இன்எஃபெக்டிவ். அப்போ ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இஸ் தேர் மொரால் இஸ் இன் த பூட்ஸ். அப்படி இருக்கும்போது இட்ஸ் நல்ல சான்ஸ் டு கோ ஹெட் வித் தி ஆபரேஷன் அண்ட் அச்சீவ் அவர் கிரேட்டர் எய்ம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் திட்டங்களை முறியடிப்போம் என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தானின் பல்வேறு தாக்குதல் முயற்சிகளை இந்திய ராணுவம் முறியடித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த அண்மை செய்திகளாக நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் ராணுவம் பாகிஸ்தானை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் பிரின்ஸிடம் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து பேசலாம். கர்னல் பிரின்ஸ், தற்போது நீங்க ராணுவத்தை நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் விசஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க பாகிஸ்தான் வீரர்கள் அவ்வளவு கமிட்மெண்டோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வியை நான் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் ராணுவத்துல ஒரு முறை இருக்கு, நம்ம செய்திகளின் வழியா படிக்கிறோம். நம்ம அவங்க வந்து பயங்கரவாதிகளையும் ஊக்குவிச்சு அவங்களோட ஃப்ரண்ட்ல பயங்கரவாதிகளை வச்சு அவங்களுக்கு பின்னாடி ராணுவம் வந்து தாக்குறதை நம்மளால பார்க்க முடியுது. நேற்று கூட அவங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சியில முன்னெடுத்தாங்க. இது என்ன மாதிரியான மாடல், அவங்களோட முறை? இது ரொம்ப காலமாவே இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த முறை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப கோழைத்தனமானது. இது ரொம்ப காலமாவே இன்ஃபேக்ட் நம்ம காஷ்மீர்ல இன்னும் எடுத்துட்டு வந்தா இன்னும் விரிவாக சொல்ல போனா உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெல்டிங் எல்லாம் இருக்கும்போது அவங்க லேடிஸ் எல்லாம் முன்னால வச்சு, லேடிஸ் சில்ட்ரனை முன்னால் வச்சு அது பின்னால அவங்க டெரரிஸ்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாங்க. நேற்று அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்ம பிளெயினை வந்து அவங்களோட பிளெயினை வந்து டிரான்ஸ்போர்ட் கமர்ஷியல் பிளெயின் பின்னால அவங்க வச்சு அது பின்னால அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன, நம்ம வந்து தெரியாம இந்த கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் அடிச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க நோக்கம். அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் இந்த S-400 கரெக்டா கணிச்சு சொல்லும், இது கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட், இது இந்த ஏர்கிராஃப்ட்னு கணிச்சு சொல்லும். ரெண்டாவது, நம்ம அங்க இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் வீரர்கள் கம்பேர் பண்ணாங்க. ஒரு புது விதமா ஃபிளைட் ரடார் 24 இருந்து வச்சு கம்பேர் பண்ணி அங்க ஒரு சிவில் ஏர்கிராஃப்ட் இருந்ததை பார்த்து அதை அவங்க தாக்காம விட்டுருந்தாங்க. இது ரெண்டாவது. இப்போ இது வந்து இந்திய ராணுவம் அதுலயுமே நுட்பமா செயல்பட்டு அவங்களோட அந்த முயற்சியுமே முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். அது நியூஸ்லயே நேற்று வந்தது. இதோட இன்னும் நம்ம விரிவா பார்க்க போனா காசாலையும் இதே மாதிரி நம்ம பாக்குறோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.